சீக்கிரமா வீட்டுக்கு போய் பட்டாசு வெடிக்கலாம். தனோ, நீங்க எல்லாரும் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு இருங்க. நாங்க பக்கத்துல போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுறோம். பட்டாசா? பட்டாசு எதுக்கு இப்போ? இங்க கோவில்ல நிறைய இடம் இருக்குல்ல, இங்க எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சா நல்லா தானே இருக்கும். என்ன ஷாலினி, உனக்கு பட்டாசு வெடிக்க பிடிக்கும் தானே? ஐயோ அக்கா, எனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. சரி குடு, வாங்க நம்ம போய் பட்டாசு வாங்கிட்டு வரலாம். அண்ணி, அங்க பாருங்க, யாருன்னு தெரியுதா? இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவன் எப்படி நாம வந்து அதே கோயிலுக்கு வந்தான்? ஒருவேளை தனமே இவனை வர சொல்லிருப்பாளோ? தனோ, அது கதிர் தம்பி கூட கோயிலுக்கு வந்திருக்காரு போல இருக்கே. ஆமாத்த. வாங்க தம்பி. அம்மா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அண்ணா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் தாம்மா வந்திருக்கோம். எல்லாரும் கோயிலுக்குள்ள இருக்காங்க. ஓ, நாங்க கோயிலுக்கு போலாம் நீங்க வந்தா, நீங்களும் இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா வந்திருக்கீங்களே. நாங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும், எப்ப பார்க்க வர்றதுன்னு கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள தெய்வமே உங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. என்ன விஷயமாமா? எங்க குடும்பத்துல எப்ப ஆபத்து வந்தாலும் நீங்க தான் கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துறீங்கப்பா. நம்ம தனம், மாரி, நந்தினி எல்லாரும் ஜெயில இருந்தப்போ அவங்கள விடுதலை செய்யறதுக்கு நீங்க தானே உதவி செஞ்சீங்க. கடைசியா பிள்ளைங்க டூர் போகும்போது அங்க நடந்த விபத்துல தனத்தையும் மத்த குழந்தைங்களையும் நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல தம்பி. நீங்க செஞ்ச இந்த உதவியெல்லாம் நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் தம்பி. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? அன்னைக்கு தனம்மா இல்லாட்டி நிலாவுக்கு என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த தெய்வம் தான் எல்லாரையும் ஒரே இடத்துல இருக்க வச்சு யாருக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்தி வச்சிருக்குமா. நியாயமா பார்த்தா அந்த தெய்வத்துக்கு தான் நாம நன்றி சொல்லணும். பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஹாப்பி தீபாவளி. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உங்களுக்கு தலை தீபாவளியில ஹாப்பி தலை தீபாவளி. தேங்க்யூ பிரதர். ஹாப்பி தீபாவளி. மாரியக்கா, போனாக்கா, நந்தினி அக்கா, உங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. ஹாப்பி தீபாவளிண்ணா. உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க? வாங்க எல்லாரும் உள்ள போலாம். அம்மா எல்லாரும் கோயில்ல தான் இருக்காங்க. உங்க எல்லாரையும் பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி தம்பி, வா தனோ.
ஆமாத்த. கோயில் அழகா கட்டியிருக்காங்கல்ல. நிலா நிலா ஓடாத, சொல்றத கேளு. பாத்து போ. நிலா ஓடாத நெல்லு. ஓடாத. போய் ஒண்ணு இல்ல, விளையாண்டுட்டு தானே இருக்கா. ஏன் அம்மா அங்க பாருங்க. நிலா இவங்களும் ஏன் இந்த கோவிலுக்கு வராங்க? ஏன் அவங்க கோயிலுக்கு வரக்கூடாதா? யதார்த்தமா அவங்களும் வந்திருப்பாங்க. என்னம்மா அது எப்படி யதார்த்தமா நம்ம வந்து கோவிலுக்கே அவங்க வருவாங்க? என்ன கேட்டா? போய் அண்ணனை தான் கேட்கணும். என்ன ஆ? எங்க அண்ணன் ஏதோ திட்டம் போட்டு அவங்க ஆளையும் இதே கோயிலுக்கு வர வச்சுட்டாரு போல. நீ வேறம்மா. இப்பெல்லாம் உங்க அண்ணன் தனமா கூட பேசுறது கூட கிடையாது. ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. ம். என்ன ராதிகா, இனிமே இந்த தனமா கதிர் சார் விஷயத்தை தலையிட மாட்டேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்க. நான் இனிமே உன் வழியில குறுக்க வர மாட்டேன்னு சொன்னதா சொன்னேன். ஆனா நம்ம வந்து அதே கோவிலுக்கு அவங்களும் குடும்பத்தோட வந்திருக்காங்கன்னா இது ஏதோ தப்பா இருக்குது. அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா. வணக்கங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் சண்முகம் பிரதர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கும். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கும்பிடு குருசாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்க குடும்ப சார்பா நாங்களும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. தீபாவளி. ரொம்ப சந்தோஷம். ஏய் நிலா, பாத்து, நிலா குட்டி. பாத்து, நிலா மெதுவா வா. ஆ. ரொம்ப அழகா இருக்கேடா. Thank you பாட்டி. Happy Diwali. ஹாப்பி தீபாவளி. தனு ஆ? நாங்க எல்லாரும் குடும்பமா கோவிலுக்கு வந்திருக்கிற அன்னைக்கு நீங்களும் கரெக்டா இங்க வந்திருக்கீங்க. இல்ல, வீட்ல எல்லாரும் கோயிலுக்கு போலான்னு சொன்னாங்க. யதார்த்தமா இந்த கோயிலுக்கு போலான்னு வந்தா நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இருக்கும் இருக்கும். ஒருவேளை என்கிட்டயே டபுள் கேம் ஆடுறியா நீ? ஒரு வகையில பார்த்தா நியாயமா இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளியே கிடையாது. ஆனா இன்னொரு வகையில பார்த்தா என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு தலை தீபாவளி. எல்லாரும் வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மூர்த்தி இல்லையேங்கிறத நினைச்சு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சு சோகமா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க வேண்டாம், எங்கேயாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் கோவில்லயே இருந்துட்டு போலான்னு நினைச்சோம். இங்க வந்து பார்த்தா நீங்களும் இங்க வந்திருக்கீங்க. அதுவும் தீபாவளியும் அதுவுமா நான் நிலாவை பார்ப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. நிலாவை பார்த்தது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. செல்ல குட்டி. நீலா, பாட்டிக்கிட்ட வாடா. இல்ல இல்ல, நான் ருக்கு பாட்டிக்கிட்டே இருக்கேன்.